ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே குவோட கார் அங்கே ஒரு அகாடமிக்கு முன்னாடி வருது. அப்போங்க கூட சேர்ந்து லின்ஸியுமே வந்திருக்கா. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஷூவை நான் இங்கே தான் அனுப்பி விட்ருக்கேன். அவள் ரொம்பவே அரகண்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே நான் அனுப்பி விட்டு. கண்டிப்பாக இந்த டைம் வெளியே வரும்போது அவள் என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அவன் சொல்கிறான். அப்போங்க அந்த லின்ஸி ஒருவேளை அவள் ரொம்ப கோவமாயிட்டா, நீ இத்தனை நாளாக அவனை விட்டு தூரமாக விளக்க வச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் சொல்கிறான். ஸோ என்ன செட்டு பார்த்தா பாத்தி எல்லாமே நடந்துச்சுக்கா. அப்போங்க நம்மளோட ஷூவை காமிக்கிறாங்க. அவள் தான் நம்மளோட ஹீரோயின்மே. ரொம்ப கோவமாயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு அங்கே விரட்டி விட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். இந்த பிஹேவியர் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இந்த அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே அந்த லின்ஸுக்கு பார்த்தா 3 வருஷம் ஆகியுமே இவன் இன்னும் அவளை மறக்கலையான்னு சொல்லிட்டு அவன் மனசில் அங்கே வந்துட்டு தோணிட்டு இருக்கு. கண்டிப்பாக அப்போ வெளியே வரும்போது அவள் கரெக்டான ஒரு பர்சனாக வெளியே வருவான். ஏன்னா இங்கே இருக்க ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டானது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே காமிக்கிறாங்க. அவங்க டீச்சர் ஃபைனலாக உன்னோட ஃபியான்ஸை உன்னை இன்னைக்கு கூட்டிகிட்டு போக வரப்போகிறான்னு சொன்னதும் என்னை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போட்டவே எப்படி என்னோட ஃபியான்ஸையாக இருப்பான். எனக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. அவன் கூட எப்போவோ எனக்கு பிரேக்கப் ஆகிருச்சு. என்னை இங்கே கொண்டு வந்து அவன் தள்ளும் போதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அப்போங்க நீ அவசரப்படாதம்மா, கண்டிப்பாக நீ பொறுமையோடு இருக்கணும். ஏன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அதுக்கப்புறம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ பூ மாதிரி அதை பறிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா மண்ணோட மண் அது போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடா. என்ன டீச்சர் இதெல்லாம் சொன்னதுமே இது உனக்கானது தான்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இது எடுத்துகிட்டு போ அப்படின்றத சொல்கிறாங்க. உனக்கு இன்னுமே லைஃப்பில் ஏகப்பட்ட கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபோன்ற ஒரு பர்சனோட பேருமே போட்டிருக்கு. ஹீரோயின் அங்கே வெளியே போனால் லின்ஸையும் கூமே அவளுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக நீ இப்போ நல்லபடியாக வெளியே வந்துட்டு என்ன கிரேட் பண்ண மாட்டியா அப்படின்ற சைட் அவன் கேட்டதும் அப்போ அங்கே மிஸ்டர் கு அப்படின்ற சைட் அவங்க கூப்பிடும்போது அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். ஓ என்ன நீ பேசிகிட்டு இருக்கன்னு சைட் அவன் கேட்கும்போது அப்போ அந்த லின்ஸி தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்கப்பா, அவங்க இத்தனை நாள் அங்கே உள்ளே இருந்துட்டு வராங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி அவள் ஃபீல் ஆகிருக்கும், அதனால் இப்படி வந்திருப்பாங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் ஆமாம் அப்படின்ற சொல்லும்போது அவள் உடனேவும் அவர் 3 வருஷமாக உன்னை நினச்சி ரொம்ப கவலையில் இருக்காரு, நீ ஒழுங்காக அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சாரி கேளு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அவருக்கு மேலே எப்பயுமே எனக்கு மரியாதை இருக்கதா செய்யுது அப்படின்றத சொன்னதுமே 3 வருஷம் ஆகியுமே நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறலையா, இதோ ஆட்டிடியூடோட தான் இருக்கேன்னு சொன்னதும் அப்போ அந்த லின்ஸி தயவு செஞ்சு கோவப்படாதீங்கப்பா, அவள் இப்போ தான் அங்கே வெளியே வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் உனக்காக ப்ரைவேட் ரூம்லாம் புக் பண்ணியிருக்காரு. ஸோ உனக்கு நாங்கள் வெல்கம் பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்காத அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு போகணும், கண்டிப்பாக இவனுக்கு எனக்கு நடந்திருக்க இந்த என்கேஜ்மெண்ட்டையுமே கேன்சல் பண்ணணும், இதுக்கப்புறம் என்னால் இவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே காருக்கு பக்கத்தில் போகிறா. ஸோ அப்போ அங்கே அவன் அவளை பார்த்துட்டு இன்னுமே இப்போ கொஞ்சம் கூட மாறாமல் இருக்காளே, அப்போ லாஸ்ட் வீக்கை தான் இவட்ட யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டதும் எதுக்காக நீ பின்னாடி போய் உட்காந்துட்ருக்க, மரியாதையை முன்னாடி எந்திரிச்சு உட்காருன்னு சொன்னதும் நான் எதுக்காக இப்போ முன்னாடி போய் உட்காரணும் அப்படின்ற சட்டி கேட்குறா. இதுக்கு முன்னாடி நீ சொன்னது ஞாபகம் இல்லையான்னு சட்டி கேட்கும்போது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடி சீட்டில் இந்த லின்ஸியை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருக்கான். அப்போ ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் தானே எப்போ அங்கே உட்காருவேன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ அவன்கிட்ட கெஞ்சிருக்கா, ஏன் எப்போயும் ஒன்று தான் உட்கார வைக்கணுமா, அது என்னோட கார், நான் யாரை வேணாலும் உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கான், நீ எல்லாம் அங்கே உட்காரதுக்கு டிசர்வ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் நீ சொன்ன எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே உட்காந்ததுமே அப்போ அங்கே அவனுக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. 3 வருஷமாக உள்ளே அனுப்பியுமே இவள் கொஞ்சம் கூட மாறலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவங்க உடனே கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் கோவலாம் படாதீங்கப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் மாறிடுவான்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டு கையை உதறிட்டு வேமா அங்கே உள்ளே போனதும் இவளுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவமாயிட்டுருக்கு. ஸோ அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க எல்லாருமே என்னப்பா அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக அகாடமிக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே உடனே அவங்க நல்லவ மாதிரி நடிக்கணும் இல்லையா, அங்கே ட்ராமா பண்ணுறா, தயவு செஞ்சு யார் இப்படிலாம் பேசாதீங்க, அவள் இப்போ தான் அகாடமிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு இதெல்லாமே புதுசாக இருக்கும், ஸோ கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எப்பயுமே நான் இந்த இடத்த சேர்ந்தவ கிடையாது, எனக்கு எப்பயுமே இதெல்லாமே ஒத்துக்கவும் செய்யாது அப்படின்ற சேர்த்து அவள் யோசிச்சுருக்கா.
ஸோ அப்போ தான் என்ன விஷயம் சட்டி காமிக்கிறாங்க. இவன் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு பேசியிருக்கான். என்னோட தாத்தாவோட கட்டாயத்தினால தான் நான் அவளெல்லாம் போய் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன், இல்லை அவளெல்லாம் வந்துட்டு யாராச்சும் திரும்பி பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ ஹீரோயின் மனசில் இதெல்லாமே இப்பயுமே ஓடிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் டக்குன்னு நான் வந்துட்டு இவன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைக்க போகிறது கிடையாது, இவன் என்னோட ஃபியான்ஸையும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அந்த லின்ஸிக்கு. பட் அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்காகி போய் பார்த்தா இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, நீ இப்போ என்ன வார்த்தைகள் சொன்னால் அதை ரிப்பீட் பண்ண அப்படின்றத சொன்னதுமே, உன் கூட சேர்ந்து எந்த என்கேஜ்மெண்ட் இல்லை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டு அவனுக்கு அவ்வளோதான் பயங்கர கோவம் ஆகிட்டு வேமா கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான். நீ என்ன நினச்சிட்டு உன் மனசில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் வந்து என்னென்ன உனக்காக வந்துட்டு பொறுத்து போயிட்டுருக்கேன், 3 வருஷமாக நீ பண்ணுற டார்ச்சர்லாம் பொறுத்துட்ருக்கேன், அப்புறமே நீ என்னை வந்துட்டு இப்போ வேணான்னு தூக்கி போகிறத பற்றி யோசிக்கிறியான்னு சொன்னதும் அங்கே அந்த லின்ஸிக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிருது. அவளே வேணான்னு தூக்கி போட்டா இவன் இதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், என்ன அவன் மேலே இது இவனுக்கு லவ் வந்துருச்சா அப்படின்ற சைட்டு அவள் பார்க்குறா. அப்போ அவங்க உடனேவும் அவங்க நல்ல நடிச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, கொஞ்சம் கோவப்படாமல் வந்துட்டு பொறுமையாக இருங்க, ஏன் நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன்கிட்ட சாரி கேளு, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராமா அவள் உடனே ட்ராமா பண்ணிவிட்டு நான் வந்து டோஸ் பண்ணுறேன்ப்பா இவளோட தரப்பில், இந்த சாரி எல்லாரும் ஏற்றுக்கோங்க, இந்த மாதிரி அவள் பிஹேவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவளாவே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊற்றிக்கிட்டு மேலே ஐயோ நான் உனக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய அங்கே ட்ராமா பண்ணுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த கோ வந்து இவ என்ன இன்னமே வந்துட்டு திரும்பத்தவே இல்லையா அகாடமிக்கு போயுமே, அது ஒன்றும் சாதாரண விளையாட்டெல்லாம் கிடையாது, அங்கேயும் போய் மாறலைன்னா இவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஹீரோயினுக்கு பாஸ்டர் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அவன் கையை பிடிச்சிட்டு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்ற சைட்டு அவள் கேட்கும்போது கையை விடு, நீ வந்துட்டு எப்பயுமே வந்து எனக்கு வந்து ஒருத்தலாத ஒரு பர்சன் சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், பட் நான் வந்து ஒருத்தலாத பர்சன்னா கண்டிப்பாக உனக்கு மேட்சாக இருக்க மாட்டேன், பேசாமல் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான கோவமாயிட்டு கையை பிடிச்சிட்டு என் கூட வான்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்போ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, விடுன்னு சொன்னால் கேட்காம வம்பு பண்ணி அங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து அவளை அங்கே பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னா 3 நாளைக்கு இங்கேவே இருக்க, வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும், அப்படின்னா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்ற சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி நான் பேசினதில் என்ன தப்பு இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை வந்து கொடுக்கணுன்னா அந்த மாதிரி தானே பேசணும்னு சொன்னதும் பட் நீ வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது கரெக்டானு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இன்றைக்கி பேசுனதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு அப்படின்றத அவள் கேட்குறா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கப்பா, எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஆர்ஃபன் கேர்ள்ன்ற வாசி எந்த ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நினைக்கிறியா, லூ ஃபேமிலி எனக்காக வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதை எப்பயும் நான் மறக்க மாட்டேன், பட் ஆனால் நான் வந்து அதுக்காக ஒரு அடிமை சாசனெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் உன்னை எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணின்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ எப்பயுமே அதை தானே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறா. ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, எப்பயுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி இவளை ரொம்ப இன்சல்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான், இவ தனக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு பார்த்தாலுமே அவளை அங்கே மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்கான். ஸோ அதனால தான்ப்பா நான் சொல்கிறேன்னு சொன்னதும் நீ இப்போ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ யார் பண்ணுறதுக்காக நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கல, என் தாத்தா சொன்னார்ன்ற வாசம் மேரேஜ் பண்ணுறேன், அவரோட லாஸ்ட் விஷயம் இது கண்டிப்பாக நான் நிறைவேற்றணும்னு சொன்னதும் பட் அதுக்கு அவசியம் கிடையாது, எனக்குமே அதில் விருப்பம் இருக்கணும் இல்லையா, எனக்கு வந்துட்டு இதில் விருப்பம் இல்லை, நான் ஒன்றும் உன்னை தப்பெல்லாம் சொல்லலையேப்பா, நான் பேசாமல் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு நல்ல விருப்பத்தோடு தான் நான் சொல்கிறேன்னு சொன்னதும் நல்லா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ ஒரு ஆர்ஃபன், என்ன தவிர யாரும் வந்துட்டு உன்னை வீட்டு மருமகளாக ஏற்றுக்குவாங்க, நீ வந்துட்டு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத, ஏன் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவனை வந்து எப்பயுமே ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்திருக்கா, விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அங்கே எப்பயுமே ரொம்ப லவ்வாக இருந்துட்டு பொசசிவ்லாம் அங்கே அழுதுட்டு இருந்திருக்கா. பட் இவளுக்கு திடீர்னு என்னாச்சு, இப்போ என்னை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கா, அந்த அகாடமிக்கு போன பிறகு நல்லா மாறி வருவான்னு பார்த்தா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அகாடமியோட டீச்சிங்கே பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துக்கணும் அதுதான் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு சரி ஓகே நான் இப்போவே இந்த என்கேஜ்மெண்ட்டை குவிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த பென்டனை நீ இந்த டோக்கனை நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, யார் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போங்க இன்னும் ஒரு 3 நாள் அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் இவனை
எப்பயுமே நான் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. ஸோ ஹவுஸ் கீப்பர் வந்து மேடம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்ததுமே இப்பயுமே இந்த ஃபுட்டு தானான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அப்போங்க மேடம் நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. சார் வந்துட்டு எதுக்காக லின்ஸுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்பட்டு பார்த்துக்கிறாருன்னா அவங்க உயிரை அவங்க காப்பாற்றினாங்க, அதுக்கு வந்து நன்றி கடனாக தான் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்து போன பிறகு அவர் வீட்டில் எப்பயுமே உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ரெண்டாவது உங்களோட ரூமை டெய்லி க்ளீன் பண்ணி நீங்கள் இருக்கிற மாதிரியே அதை பார்த்துக்கிட்டாரு. ரொம்பவே அங்கே அதிக நேரம் அதுலேயுமே செலவு பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றத சொன்னதும் நம்ம கேட்டுட்டு உண்மையிலே அவனுக்கு லவ் இப்பயுமே இருந்துச்சுன்னா வேற ஒருத்தவங்க வந்ததுமே அந்த அஃபெக்ஷன் குறைஞ்சு போயிருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் அவன் எப்படி இருந்தான் என்னன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா. பார்த்தா அவ்வளோ ஒரு லவ்வாக அவகிட்ட வந்து இருந்திருக்கான், நல்லா கேர் பண்ணி இருந்திருக்கான். அவளுமே அவனுக்காக காலம் பூரா சேர்ந்து வர போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே லவ்வாக இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா அங்கே அந்த லின்சி வந்து அவளோட பிஹேவியர் பார்த்தியாப்பா சுத்தமாக சரியே இல்லை. நீ பேசாமல் என்ன பண்ணுறேன்னா அந்த அகாடமி இருக்கு பார்த்தியா, கேர்ள்ஸ்க்கானது தான். இப்படி வந்து ஒழுங்கில்லாத உமன்ஸ் எல்லாம் அங்கே அனுப்புவாங்க, அவங்க கண்டிஷனாக எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும்னு அனுப்பிவிடுவாங்க திருத்தி. நீங்கள் அனுப்பி விட்ரு அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு என்ன மாதிரி பேசிட்டு இருக்கா, நான் கண்டிப்பாக அங்கே போக மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அவள் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக நீ அங்கே போய் தான் ஆகணும், நீ மாறி தான் வரணும்னு சொல்லிட்டு வம்ப பண்ணி அனுப்பியிருக்கான். ஸோ என் மேலே வந்துட்டு உண்மையிலே அவனுக்கு லவ் இருந்தா அடுத்தவ பேச்சை கேட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்புவானா. அங்கே வந்து வெளியே வந்தவங்க ஏகப்பட்ட பேர் வந்து முழுசாகவே மோசமாக மாதிரி தான் போயிருந்துருக்காங்க. பட் ஆனால் இவன் இந்த மாதிரி வந்துட்டு என்னை அனுப்பி விட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. பட் அவளுக்கு கிடைச்ச வந்துட்டு அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்க. ஸோ அதனால் அவள் பர்ஃபெக்டான ஒரு உமனாக அங்கே ஸ்ட்ராங்காக மாறி வந்திருக்கா. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசி ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்றத அங்கே ஹவுஸ் கீப்பர்கிட்ட சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்படின்னா ஷூ மொத்தமாகவே வேணான்னு விட்டுட்டாங்களா. அப்போங்க நம்மளோட யங் மாஸ்டருக்கு என்னைக்கு புரிய போகுது, அவர் பண்ணுற தப்பு அவருக்கு ரியலைஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ பிறகு இவனை காமிக்கிறாங்க பப்பில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அந்த லின்ஸை வந்து நீ என்னப்பா ரொம்ப வந்து ஓவராக ட்ரிங்க் பண்ணுற, உடம்புக்கு இது நல்லது கிடையாது, கொஞ்சம் கம்மியாகவே நீ குடி. ரெண்டாவது அவள் என்ன வந்துட்டு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. அவள் எப்படி அன்னைக்கு அந்த மாதிரி வந்து சொல்லலாம், எனக்கு ரொம்பவே எங்கள் கஷ்டமாயிடுச்சுக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறா. உண்மையிலே வந்துட்டு அவளோட பேச்சை கேட்டா உன்னை வந்துட்டு வேணான்னு விட போகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்க நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பேசாமல் நீ வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக அவளுக்கு அவள் தப்பு வந்துட்டு ரியலைஸ் ஆகும். ஐயோ இவர் நம்மளை விட்டுட்டு போக போகிறாரேன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு உன்னை தேடி வர சான்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக அவள் ரொம்ப ஜெலஸாவா உன்னை நினச்சி வரத கேளுன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அப்படியே அங்கே ஒரு சீட்டு வந்து உட்காந்துட்ருக்கான். பட் இவனுக்கு ஹீரோயின் என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணணும்னு சொன்ன அந்த விஷயம் மட்டும்தான் அங்கே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ இங்கே ஹீரோயினை பார்த்தா அவள் லக்கேஜ் எல்லாத்தையுமே அங்கே பேக் பண்ணிட்டுருக்கா. அந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக பூ வருவார், நான் வந்துட்டு கிளம்பணும் இங்கேருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க இவன் அங்கே அந்த லின்சியோடு சேர்ந்து வந்ததுமே யங் மாஸ்டர் இப்படி மேடம் வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க என்னமோ இங்கேருந்தே போகிற மாதிரி என்னமோ எனக்கு தோணுது, நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னதுமே அப்பாவே என்னோட ஐடியா பிளானை நான் சக்ஸஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ என்னை இவ கூட சேர்ந்து பார்த்தா அவளுக்கு ஜெலஸ் ஆகும்லன்னு சொல்லிட்டு அவள் இங்கே இருந்தால் இருக்கட்டும், போகிறதுனா போட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ அவளை போகிறதுக்கு முன்னாடி அவளோட சிஸ்டர் இன்லாவை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள், போங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவரை போய் கூட்டிகிட்டு வர சொன்னதுமே அவருக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே வியர்டாக அவங்களவே பார்த்துட்ருக்காரு. என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவரால் என்ன சொல்ல முடியும், சரி ஓகேன்னு சொல்கிறாரு. சோப்பாங்க கால் வந்துடுது அவளுக்கு, இப்படி நான் கீழே வந்துட்டேன் வா, நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கே வந்துட்டு அவள் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்ப போனால் அங்கே வந்து பட்லர் வந்துட்டு பேசி பார்க்குறாரு. பட் அவள் கேட்காம அவள் பாட்டு இறங்கி வந்துடுறா. அங்கே கீழே இறங்கி லக்கேஜில் எடுத்துகிட்டு போனதுமே நீ எங்கே போயிட்டுருக்க நில்லுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவ கூட சேர்ந்தா அவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு பேசுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்தா நம்மளோட ஃபோமே அங்கே உள்ளே என்ட்ராயிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு ஃபூ கேட்கும்போது எப்படி தெரியாமல் இருக்கும் ஃபியான்சைன்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுக்க போகிறாங்க. பட் இவ வேகமாக கையை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். லின்சி நீ என்ன பண்ணிட்டுருக்க, அவர் வந்துட்டு உன்னை லைக் பண்ணிட்டு இருந்தா நீ இப்படி அவருக்கே வந்துட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இவ இத்தனை நாள் அகாடமியில் இருந்தா இவளுக்கு எப்படி வந்து ஃபியான்சை கிடைக்கும், கண்டிப்பாக யாரையும் வந்து நடிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஃபோவை பார்த்து உனக்கு அவ்வளோ எவ்வளோ காசு கொடுத்தா, நான் வந்துட்டு அதை விட எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன், பேசாமல் இங்கேருந்து போ அப்படின்றத சொல்கிறான்.
அவங்க நம்ம ஃபோன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, ஹலோ மிஸ்டர், நீங்கள் என்னை பற்றிட்டு எதுவும் தெரியாமல் நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. குரூப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா, அதோட சேர்மன் நான் தான் அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னது குரூப்போட சேர்மனான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த லின்சிக்கு பார்த்தா இவனை விட்ட பிறகு இவளுக்கு இப்படி ஒரு நல்ல பையன் எப்படி கிடைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமான ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. அவனை பார்த்தா ரொம்ப கோவமாகி போயிட்டு, கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாது. இவ்வளோ நாள் நீ அகாடமியில் தானே இருந்த, எந்த ரேண்டம் பர்சனை கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சுட்ருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே அந்த டீச்சர் கொடுத்த அந்த லெட்டர் எடுத்தவ கொடுக்குறா. ஸோ அதை உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அதில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. ஸோ அங்கே அவள் ஃபியான்ஸே வந்துட்டு இருக்கன்னு அவனுக்கு விருப்பம் இல்லை, நம்ம பிரிஞ்சலான்னு சொன்னது எல்லாமே அப்போ வந்துட்டு சும்மா ஆக்டிங் கிடையாது, கோவத்திலே அவள் பேசலை, எல்லாம் பக்கா பிளான் பண்ணி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா நீ இப்படியே பார்த்துட்டே இருப்பியா, இல்லை என்னை வந்துட்டு கிளப்புறதுக்கு விடுவியா அப்படின்ட்டு சொன்னதும் அவனை பார்த்தா அங்கே ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அப்பாங்க அவள் வந்துட்டு நம்ம பூவோட கையை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிளம்பும் போது அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. என்னோடய ஃபேன்ஸை வேறு ஒருத்தனோட கையை எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு வேகமாக பிடிச்சிட்டு, நீ என்னை விட்டுட்டு அப்படியெல்லாம் போக முடியாது, இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருந்திருக்கேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். அப்பாங்க அவளை பார்த்தா நீ எப்படி நன்றி இல்லாமல் நடந்திருக்க, இந்த குடும்பம் தானே உன்னை வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு வாய்க்கு வந்தபடி பேசினதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அவளை அப்படி பார்க்குறா. அதுக்கப்புறம் இவன்கிட்ட நீ இப்போ ரொம்ப வந்துட்டு என்னமோ பரிதாபப்பட்டு எனக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சோறு போட்ட மாதிரியெல்லாம் ஆக்டிங் பண்ணாத, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ் இறந்த பிறகு உன் ஃபேமிலி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என்னை வளர்த்துருக்காங்க, பட் நீங்கள் யாரும் ஓசியில் எதுவும் பண்ணலைப்பா, அது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்கு, அதனால புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு என் வாய் இதுக்கப்புறம் நீ திறக்க வச்சிடாத, அது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவனுக்கு கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருது, என்னடா இவ்வளோ மோசமாக நம்மளை வந்துட்டு பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி காமிக்கிறா. பார்த்தா ரொம்ப அங்கே அடிச்சு அங்கே காயப்படுத்தின மாதிரி மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவன் பதட்டமாய் கேட்டதுமே நீ அனுப்பிவிட்ட அகாடமியில் எனக்கு வந்துட்டு அவங்க பண்ண கொடுமைகள் அப்படின்ற சொல்கிறா. பார்த்தா அங்கே இருக்க டீச்சர்ஸ் யாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்க மாட்டாங்க போல், ரொம்ப அங்கே போட்டு ஹீரோயினை அடிச்சவங்க ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்து அவள் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி வந்து பூவை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்ருக்காங்க. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த அகாடமியில் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, அங்கே ரொம்ப டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அமைதியானவங்க, நல்லபடியாக டீச்சிங் பண்ணி நான் அவங்கள வெளியே வந்து ரூடாக இருக்க பொண்ணுங்களை நல்ல விதமாக மாற்றி அனுப்புவாங்க தான் தெரியும்னு சொன்னதும் உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை, நான் தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பூவோட சேர்ந்து கிளம்பி போனதுமே அங்கே அந்த லின்சிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாயிருது. ஐயோ நான் தானே சொல்லி அனுப்பி விட்டேங்க, இப்போ இவனுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சிச்சுன்னா இவன் ஏன் மேலே கோவப்பட சான்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே பயந்துட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு அவன் எப்படி போய் வந்துட்டு வேற ஒருத்தையும் வந்ததுமே உன்னை தூக்கி போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பேசி விட்டு ஏற்றி விட பார்க்குறா. பட் அவனை பார்த்தா ஏன்ட்டா நீ ஒரு விஷயம் சொல்லு, நீ தானே அந்த அகாடமி எனக்கு சஜஸ்ட் பண்ண, அங்கே கூட்டிகிட்டு போய் அவளை விட்டா நல்லபடியாக வந்துட்டு மாறிடுவான்னு சொல்லிட்டு. பட் அங்கே என்ன வந்து நடந்திருக்கு, அவளுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஹார்ம் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கு காரணம் நீ தானேன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கு. பட் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுப்பா, நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்கன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். உன்னால தான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு, அவள் என்னை விட்டுட்டு போயிருக்கா, உன்னை எப்படி நான் சும்மா விடுமேன்னு சொன்னதும் அப்போங்க அவள் உடனே உண்மையிலே வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அங்கே நான் விசாரித்த வரைக்கும் தான் இந்த மாதிரி தெரியும், ரொம்ப நல்லவங்க தான் சொன்னாங்க, பட் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நல்லவங்களா, அதனால தான் இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்களா, அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் யார், நீ தானே, நீ எப்படி நிம்மதியாக உயிரோடு இருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான், நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. தயவு செஞ்சு நீ என்னை வீடு பேசாமல் நான் கண்டிப்பாக அவளை உன்னை எப்படியாச்சும் திரும்ப உன்ட்ட கொண்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அப்பாங்க நீ இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளை உன்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொன்னதுமே கையை வேகமாக அங்கே விட்டான். உன்ட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுவேன் என்னை நம்புன்னு சொன்னதும் அவன் நீ அப்படி பண்ணலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். பட் இவளுக்கு பார்த்தா பயங்கரமான கோவமாயிடுச்சுக்கு. அவள் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அது மூலமாக அவள் உன்னை இன்னுமே ஹேட் தான் பண்ணுவா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இப்போ நீ பண்ணுற வேலையால் உன்னை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம பார்த்தா அவளை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இதாப்பா ஹவுஸ், நீ பேசாமல் இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடு, நீ கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகு, அதுக்கப்புறம் நம்ம பெய்ஜிங் போயிடலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாரி கேட்டதுமே எதுக்காக சாரின்னு சொன்னதும் என்னோட விஷயத்தில் உங்களோட ப்ரைவேட் மேட்டருமே நான் வந்து இன்வால்வ் பண்ண வேண்டியதாகிடுச்சுல்ல, அதுக்காக தான் சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட ஃபேன்ஸை மறந்துட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டா ஷாக் ஆகிட்டு ஃபேன்ஸையா என்ன ஓகே தானே இவருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே அகாடமியில் இருந்த டீச்சர் வேறு
யாரும் கிடையாது, அது என்னோட அம்மா தான், அவங்க தான் வந்துட்டு உன்னை எனக்காக சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு டீச்சர் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அவளுக்கு ஒரு ஃபோன் வந்ததுமே நான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், இதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்கிறான். ஸோ ஃபோன் பண்ணுறது பார்த்தா வேறு யாரும் கிடையாது, இந்த கூதான் ஹீரோயின்ட்ட நான் உனக்கு திரும்பவுமே சான்ஸ் கொடுக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரியே நான் வந்துட்டு உன்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன், நீ பேசாமல் வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு நீ இவ்வளோ நடந்த பிறகுமே அந்த வீட்டுக்கு நான் வந்து திரும்ப நுழைவேன்னு எதிர்பார்க்குறியான்னு சொன்னதும் அப்போங்க அவன் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நான் பரிதாபப்பட்டு உன்னை இங்கே வீட்டுக்கு கூப்பிடலான்னு நினச்சேன், ஏன்னா நீ வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பார்த்தியா, உன்னோட பேரண்ட்ஸோட வீடு, வீடை வந்து சேல்ஸில் விட போகிறாங்க, ஸோ வந்து உனக்காக நம்ம வாங்கலான்னு ஐடியா பண்ணேன், பிக்சர்ஸ் எடுத்து அனுப்பலான்னு நினச்சேன், பட் ஆனால் அதுக்கெலாம் நீ ஒர்த்து கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பேசாமல் வந்துட்டு அதை சேல்ஸ்க்கு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு இத்தனை வருஷமாக வளர்ந்த வீடு உனக்கே இல்லாமல் போகும் அப்படின்ற சைட்டாங்க பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக போயிட்டு பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டா, நான் இதை விட மோசமாக கூட போவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நீ வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வர்ற, அந்த வீடு வந்து வேணும்னா நான் உன்கிட்ட திரும்ப வரணும்னா அப்படி கண்டிப்பாக நடக்கணும்னு அவசியமே கிடையாது, அந்த வீடை நீ பேசாமல் வந்துட்டு சேல்ஸ்க்கு விட நாள் விட்டு ஆக்ஷனில் வந்துட்டு விட்டு அதை எதாச்சும் பண்ணிட்டு கூட போட்டோம், அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன், ஏன் தெரியுமா அந்த வீடு வந்துட்டு இருந்து என்ன பண்ண போகுது, என்னோடய பேரண்ட்ஸே இறந்து போயிட்டாங்க, அவங்களே சொர்க்கத்தில் இருக்காங்கன்றப்ப அந்த வீட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சேர்த்து கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே பயங்கரமான டிசப்பாயிண்ட் ஆகிடுது, இதை சொல்லியாச்சும் மிரட்டி வீட்டுக்கு வர வைக்கலான்னு பார்த்தா அதையுமே வந்துட்டு ஒத்துக்காமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு பட் ஃபோனை கட் பண்ணிவிட்டு எப்படினாலும் சரி உன்னை திரும்ப நான் வந்துட்டு என்கிட்ட கொண்டு வராம மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு என்கிட்ட உன்னை மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைப்பேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினுக்கு கவலை ஆயிட்டுருக்கு, என்னோட பேரண்ட்ஸோட வீட்டை நான் எப்படியாச்சும் வந்துட்டு மீட் எடுக்கணுமே, நான் இப்போ போய் ஃபோட்டோ வந்து ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் இருக்குது, ஏன்னா அவங்க சைனாவில் பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி, பட் இருந்தாலும் திரும்ப என்னோட பிரச்சனையில் அவரை போய் மாட்டி விடுறது கஷ்டம் இல்லையா அப்படின்ற சைட்டு அவள் அந்த என்கேஜ்மெண்ட் டோக்கனை பார்க்குறா. கண்டிப்பாக நான் வந்துட்டு இவனுக்கு எதிராக போராடி தான் ஆகணும், என்னோட பேரண்ட்ஸோட வீட்டை யாருக்காகவும் நான் வந்து சேல்ஸ் பண்ண விட மாட்டேன், என்னோட ப்ராப்ளத்தை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தா அந்த லின்சி அவனுமே அங்கே வந்திருக்காங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின் அங்கே என்ட்ரானதுமே வந்துட்டு அப்பா அவ அப்படின்ட்டு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே அவன் என்னவே அது கரெக்ட் தான், இவ்வளோ மாதிரி ஒரு ஆர்ஃபன் கேர்ளை எந்த ஒரு ஃபேமிலி எப்படி ஏற்றுக்குவாங்க, ஃபுல் ஃபேமிலி மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஃபேமிலி எப்படி ஏற்றுக்குவாங்க, இவ சும்மா ட்ராமா தான் பண்ணியிருக்கா அப்படின்ற செட் அவன் யோசிக்கிறான். ஸோ அங்கே அவகிட்ட என்னப்பா உன்னோட ஃபியான்ஸே வரலையா, தனியாக விட்டுருக்கா அப்படின்ற செட்டு இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே மிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும், நீங்கள் உங்களோட அஃபேர்ஸை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதோ அவனுக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு நீங்களாம் இப்போ என் கூட சேர்ந்து இங்கே காம்பீட் பண்ண வந்திருக்கியா, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே நீ போட்டுட்டு வந்திருக்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, ஒரு ட்ரெஸ் வாங்க கூட காசு இல்லாமல் இருந்துட்டு நீ வந்து என் கூட சேர்ந்து காம்படிஷன் பண்ணுவியான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் பரவாயில்லையப்பா நீ இன்னும் வந்துட்டு மாறாமல் அப்படியே தான் இருக்க, மற்றவங்கள பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக உன்னால் மட்டும்தான் பேச முடியும், நீ என்னோட பேரண்ட்ஸ் இல்லாததை குத்தி காமிச்சு அடிக்கடி பேசி காமிக்கிறியா, அதுக்கெலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது, நீ வந்துட்டு இப்படியே பேசுகிற வேலையை விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இப்போ என்கிட்ட எப்படியாச்சும் வந்துடுவான்னு பார்த்தா ரொம்ப ரூடாக வேறு மாதிரி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ உடனே அந்த லின்சி அங்கே அவள் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அவர் உன் மேலே அக்கறையில் தான் பேசிகிட்டு இருக்காரு, நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, இது என்ன சாதாரண சின்ன பிள்ளை விளையாட்டா, நீ வந்து ஆக்ஷனில் வந்து காம்படிஷன் பண்ண வந்துடுற, எல்லாமே நீ புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, இங்கே ஏதாச்சும் இருக்கிற பொருளை உன்னால் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதப்பா, உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு தெரியும் என் வேலையை பார்த்துக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போங்க அவன் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்பயுமே நீ இப்படிலாம் பேசிட்டு அவரை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு அக்கறையாக இருந்தால் நீ அவனுமே பேசி எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க, நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போயிட்டு இவளுக்கு இன்னுமே திமிரு வந்துட்டு கொஞ்சமாச்சும் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ வந்து அழுதுட்டு முன்னாடி நீடன் பண்ணி மன்னிப்பு கேட்ப, நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு எடுக்க வைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறான். சார் வீடு வந்துட்டு விலைக்கு வருது, 30 மில்லியன் பிட் கட்டினா அவனை பார்த்தா 40 கட்டுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, கண்டிப்பாக இப்போ 50 கட்டி ஆகணும், இல்லைன்னா தோற்று தான் போவான், ஆனால் இவளுக்கு ஏது இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது
ஹீரோயின் 45 கட்டினதுமே இவ என்கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா காம்படிஷனாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் 80 மில்லியன் சொல்லிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே அந்த வீடு வந்துட்டு அந்த லெவலுக்கு ஒருத்தே கிடையாது, இவனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா, உண்மையிலேயே வந்துட்டு காசு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேக்கான். ஐ திங்க் வந்துட்டு அவன் வேணுக்குனே வந்து பண்ணிட்டேக்கான், யாரையும் பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே இந்திரிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிடுச்சுக்கு, இவன் இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போவானான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லின்சி நீ இப்போயுமே அவர்கிட்ட வந்து பேசாமல் சாரி கேளு, அவர் தான் உனக்காக எல்லாமே பண்ணிட்டுருக்காருல்லன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவனுமே நீ இப்போ கூட என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை நான் மன்னிச்சு ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாகி போயிட்டு நீ என்ன நினைக்கிற, இப்போ முன்னாடி வந்து நான் நீடன் பண்ணிவிட்டு ப்ளீஸ்ப்பா நீ அந்த மாதிரி பண்ணிடாதன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கெஞ்சணும்னு ஆசைப்படுறியா, அப்படி எப்பயும் நடக்க போகிறது கிடையாது, ஒன்றை மாதிரி தலைக்கணை பிடிச்ச முன்னாடி நான் எப்பயும் தலை கவுற மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவளுக்கு பார்த்தா பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, இப்படியே பிரச்சனை பெருசாச்சுன்னா கண்டிப்பாக அவள் ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுவா, அதுக்கப்புறம் அவனோட மனசில் எனக்கு தான் முழுசாக இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே அவனுக்கு இப்போ என்ன வந்துட்டு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா இன்னுமே கோவம் அதிகமாகி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்பயுமே உன்கிட்ட வந்து சொன்னால் நீ கேட்க மாட்டேற அப்படின்னா ஓகே தான், பெட்டர் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்டு அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு மேலே எப்படி என்னால் பெட் கட்ட முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அப்போ அங்கே பார்த்தா இப்போ என்ன முடிச்சுக்கலாமா பெட்டர்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பட் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். 200 மில்லியன் அதில் பெட் கட்டினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் நான் லவ் ஃபேமிலியே சேர்ந்தவப்பா, நீ வந்துட்டு இந்த வீட்டுக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டுறது அப்படின்றத சொன்னதும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அந்த லின்ஸுக்கே ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சுக்கு, இவளுக்கு எப்படி எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப போராமப்பட்டுச்சேக்கா. எல்லாருமே என்னது 200 மில்லியனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகிட்டுருக்கு. இவனை பார்த்தா நீங்கள் வந்து பெட் கட்டணும்னா ஆரம்பத்துலேயே வந்திருக்கணும், இப்படி நடுவில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியாக அவன் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்பாங்க ஹீரோ வந்து காடை கொடுத்ததுமே ஸோ அவனோட ஏற்றுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா வீடை வந்துட்டு நம்ம பூ வாங்கிடுறான். இவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிட்டு வீட்டுக்கு வர்றான். அவ்வளோதான், அங்கே அவள் வந்ததுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இப்போ எல்லா பிளானுமே சக்ஸஸ் ஆயிரும், அவள் என் கூட சேர்ந்து வருவான்னு சொன்னேன், எங்கே வந்தான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் திரும்ப இன்னொரு பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் எல்லாமே சொல்கிறா. பட் அவள் இப்படியே வந்துட்டு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பிரிச்சுட்டா, இவன் கூட சேர்ந்து இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டேக்கா. எங்கிட்ட ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா. பட் நான் சாரியும் கேட்டுக்கிறேன், என்னால் நீங்கள் ஏகப்பட்ட காசு செலவழிக்கிறீங்களேன்னு சொன்னதும் இந்த காசெல்லாம் உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ பார்த்தாங்க சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே அந்த வீடு வாங்கினதை பற்றி கேட்டுட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு கூவை போய் விட முடியும், இத்தனை வருஷமாக அவர் தான் உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாமல் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சில ஃபோட்டோஸை காமிச்சு இதை பற்றி வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டு பேசியிருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு அவங்க மேலே கோவப்பட ஆரம்பிச்சுடுறா. என்ன வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணுறான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லாருமே கூட சேர்ந்து வாங்க, நான் இன்றைக்கி அவனை வந்து இன்றைக்கி ஃபேஸை ரிவீல் பண்ணுறேன், அவன் எவ்வளோ சீப்பானவேன்னு சொல்லிட்டு. அவன் 3 இயர்ஸாக என்னை அந்த அகாடமிக்கு அனுப்பிவிட்டான், அங்கே வந்துட்டு மோசமாக என்னை எவ்வளோ வந்துட்டு கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா, அடித்து கொடுமைப்படுத்தினாங்க, எப்படி நான் அவன் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. பார்த்தா இவங்க 2 பேரும் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவள் பாரு ரிப்போர்ட்டர்ஸ் போய் கொஸ்டின் கேட்டதுமே பயந்து அரண்டடிச்சு உன்ட்ட ஓடி வந்துட்டு சாரி கேட்பான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் வர்றா. பட் வந்ததுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அவ்வளோ மோசமாக தரந்தாழ்ந்துட்டியா என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. நம்ம கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீவே கூட சேர்ந்துட்டு என்னை வேணான்னு தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அந்த லின்சி அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நீ எப்படி அவர் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு பேசினதும் மரியாதை நீ விலகி போடின்னு சொல்லிட்டு பிடிச்சி தண்ணிக்குள்ள அங்கே தள்ளி விட்டா. அப்பாங்க அவளை பார்த்தா ஸ்விம்மிங் பண்ண முடியாமல் தவிச்சு போனதுமே வேமா அங்கே வந்துட்டு காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்ததும் அப்போ அவன் அங்கே பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதா, அப்புறம் எப்படி நீ காப்பாற்றின என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஸோ ஹீரோயினுக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, சின்ன வயசில் இவன் தான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கான், ஹீரோயின் தான் காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கா, இவன் மயக்கமாக இருக்கவுமே அங்கே ஆளுங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு போயிருக்கா. பட் அதுக்குள்ளே இவன் இந்த இடத்துக்கு வந்து தான் காப்பாற்றினதா சொல்லி அந்த கிரீடேட்டை பூரா எடுத்துருந்துருக்கா. அப்போ அங்கே நம்ம
ஹீரோயின், ஓ அப்படியாப்பா விஷயம், அதனால தான் நீ இவளை வந்துட்டு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கியா, காப்பாற்றினது என்னமோ நான் தான், ஆனால் வந்துட்டு அந்த கிரெடிட் இவ எடுத்துட்டு இத்தனை வருஷமாக உன்னை ஏமாத்திட்டேக்கா, நீ முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுக்க டைம் கொடுங்க, நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் ஸ்விம்மிங் பண்ண முடியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், போது நிப்பாட்டு உன்னோட இந்த ட்ராமாவன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அவள் தான் வந்துட்டு அங்கே காப்பாற்றினான்ற உண்மை கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிட்டு நம்ம ஹீரோயினோட கையை வந்து வேமா பிடிச்சிட்டு, அப்படின்னா நீ தான் என்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், இவன் இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம போக விடாமல் டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு, ஆமாம் நான் தான் காப்பாற்றினேன், அதில் என்ன ஆக போகுது, இப்போ தெரிஞ்சு வந்துட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது, நம்ம இப்போ கிளம்பலாம் ஃபோன் சொன்னதுமே, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, என்கிட்ட இதை பற்றி நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், இத்தனை வருஷமாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு உன்னோட ஃபியான்ஸையே ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு டார்ச்சர் பண்ணுற இடத்துக்குமே துரத்தி விட்ருக்கா, அதை பற்றிலாம் கவலையே படாத, நீ வந்து நான் அவளை பற்றி சொன்னால் நம்புவியா, உன்கிட்ட சொல்கிறது செவிடங்க அதில் சங்குதுற மாதிரி, அதனால தான் நான் வந்து எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அங்கே அவளுக்கு பார்த்தா பயமாயிடுச்சுக்கு, ஐயோ என் கதை முடிஞ்சிச்சு, இவன் என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு சோப்பாங்க அவன் திரும்ப கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதப்பா, நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நம்ம கையை வந்து உதறி விட்டுட்டு, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ மரியாதையாக கையை விட்டுரு, உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், சொல்லக்கூடாது அவள் என்னோட ஃபேன்ஸைன்னு சொன்னதும், உன்னோட ஃபேன்ஸே இருந்தா நீ தான் வந்து வேற ஒருத்திக்காக வேணான்னு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்காங்க. ஸோ அப்போங்க அவங்க பட்லர் சொல்கிறாரு, உண்மையிலே வந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இன்றைக்கி பாருங்கள் ஒரு நல்லா இருந்த உறவு வந்துட்டு எப்படி கெட்டுப்போச்சு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயங்கரமான கோவம் ஆகிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அங்கே நெருக்க ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் என் வாழ்க்கையே வந்துட்டு இப்போ நரகமாக இருக்குது, நீ அந்த பொய்யை சொல்லலைன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு இங்கே ஹீரோயின் வீட்டில் வந்து அவனை பற்றி தான் யோசிச்சேக்கா, நான் தான் அவனை காப்பாற்றினேன்னு தெரிஞ்சதும் உடனே அவனோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தியா, பட் ஆனால் இவன் எப்படிப்பட்டாலும் சேர்த்து யோசிச்சுட்டேக்கா எல்லாமே கொடுக்குறான். ஸோ அப்பங்க ஹீரோயின் சாரி கேட்குறா நடந்ததுக்காக. இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ என்னோட ஃபேன்ஸேன்றப்ப உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை நான் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் தன்னோட நெக்ஸ்ட் பிளான் படி எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவன்கிட்ட சொன்னதும், நீ என்ன சொல்கிறியோ அது எல்லாமே ஓகே தான் அவன் சொல்கிறான். பிறகு இங்கே பட்லர் அவன்கிட்ட அங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. சார் உண்மையிலே வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களை காப்பாற்றினது நம்மளோட மேடம் தான், இந்த பொண்ணு இத்தனை வருஷமாக பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான எமோஷன் ஆகி போயிடுது. இப்படி நம்ம வச்சு கழுத்தெடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கான். அப்புறம் இந்த பிளான் படி தொடர்ந்து சக்ஸஸ் ஆகணும், திரும்ப அவளை எப்படியாச்சும் என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். ஸோ இவளை பார்த்தா பயந்து நடுங்கி போயிருக்கா, ஐயோ இன்னைக்கு என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்ததுமே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ எவ்வளோ கேவலமாக வந்துட்டு இத்தனை வருஷமாக போய் சொல்லி ஏமாத்திருக்க, சரி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ தானே என்னை காப்பாற்றின, அந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப கூலாக இருந்துச்சா இல்லை கொஞ்சம் சூடாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதுமே, ஏன் உனக்கு தெரியாது, நீ தானே என்னை காப்பாற்றின, அப்போ வந்துட்டு உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ல அப்படின்றத சொல்லிட்டு, அப்படின்னா இத்தனை வருஷமாக நீ என்னை முட்டாளாக்கி ஏமாத்திருக்க, நீ வந்து அந்த பொண்ணை என்கிட்ட வந்து பிரிச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நான் வந்து உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் சொல்லிட்டு அவங்க பேசினதும் அவன் கழுத்தை வந்துட்டு விடுற மாதிரி இல்லை. அங்கே அதை பார்த்துட்டு அவள் இன்றைக்கி நம்மளோட எந்த ட்ரிக்குமே வேலை பார்க்காது, செத்தோன்னு செட்டு யோசிச்சா கரெக்டாப்பாங்க அவனோட அம்மாங்க வந்துட்டு விடுறா அவளை அப்படின்றா சொல்கிறாங்க. அம்மா இவளுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, இவள் இத்தனை வருஷமாக என்னை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, எனது காப்பாற்றினது என்னமோ அவள் தான் சொன்னதும், இப்போ என்ன வந்துட்டு உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுமே, நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவளை இவளே ஒன்றுன்னு சொல்லிட்டு பேசுவீங்களான்னு சொன்னதும், அவள் ஒரு ஆர்ஃபன் கேர்ள், அந்த லவ் ஃபேமிலியில் வந்துட்டு யாருமே இல்லை அவளோட எந்த விதத்தில் குறைச்சி போயிட்டான்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அவனுக்குமே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ நீ ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்கிறா. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தா நம்மளோட கூமே வந்திருக்கான், அங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அவள் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவள் லைஃப்பில் நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவள் பாடியில் இருக்க தலைமையுமே காமிக்கிறாங்க. அந்த அகாடமியில் எப்படி அது வந்து தனக்கு நடந்துச்சு கொடுமைகள்னு சொல்லிட்டு, அதனால தான் இவனை விடுறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இந்த லூ ஃபேமிலி என்னமோ பரிதாபப்பட்டு தத்தெடுத்த மாதிரியே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, உண்மையை ரிவீல் பண்ண போகிறேன், அவங்க வந்து
வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டலாக பேங்க்ரப்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்க கையில் ஒரு 10 காசு கூட கிடையாது. அவங்க என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்ட வாசி என்னோட வந்து சொத்துக்களை வச்சு அவங்க இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி வந்துட்டாங்க. ஸோ நான் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக எல்லாத்தையுமே உண்மையை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இவனை பார்த்தா வேமா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இப்போ தான் எல்லா உண்மையும் வந்து கிளியர் ஆயிடுச்சுல, தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, என் கூட சேர்ந்து வான் சட்டி கூப்பிட்டதும் நான் ஒன்றும் பொம்மை கிடையாதுப்பா, உனக்கு தேவையான வச்சு விளையாடுறதுக்கு வேணான்னு தூக்கி போடுறதுக்கு நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதன்னு சொன்னதும், நான் அப்படி உன்னை பொம்மைன்னு சொல்லவே இல்லையே, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் எனக்கு பட் அதில் எந்த ஒரு விருப்பம் இல்லை, என் லைஃப்பை நீ டிஸ்டர்ப் பண்ணாதானே அவ சொல்கிறா. பிறகு இந்த குவோட அம்மா அந்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து சொத்தை அவகச்சிருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவகிட்ட நீ ஏதாச்சும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொன்னதும், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு அவ சொல்கிறா. ஸோ பிறகு அவள் ரொம்ப அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கவுமே, என்னப்பா என்ன யோசிக்கிறேன்னு சொன்னதும், வேற ஒன்றும் கிடையாதுப்பா, அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட உமன்ஸை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த அகாடமிக்கு எதிராக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, பட் இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ அங்கேருந்து வந்த உமன்ஸ் எல்லாத்தையுமே அவன் மீட் பண்ணி அங்கே எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்கிக்கிறா. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்பவே நான் வந்து பெரிய ப்ராப்ளத்தை மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இருக்கிறது அந்த அகாடமியில் நம்ம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ண அந்த லேடி தான் ஹீரோயினாங்க. ஸோ அங்கே கடைசியில் பார்த்தா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நம்மளோட கூதாங்க உட்காந்துட்டு கேர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு, நீ எதுக்காக இப்படிலாம் கீழ்த்தரமாக போயிட்டு இருக்க, நீ ஆளை வச்சு இதை வேற பண்ணுறியான்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர கோவமாயிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. நீ எதுக்காகடா அவளை காப்பாற்றிட்டு இருக்க, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், ஏமா நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். மேலேருந்து நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு இறங்கி வந்துட்டு, அம்மாக்கும் பிள்ளைக்கு நடுவில் இந்த சண்டையெல்லாம் தேவை கிடையாது, நான் இங்கே இருக்க போகிறதும் கிடையாது, நான் வெளியே போய்க்கிறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு அங்கே அவனையும் பிடிக்க சொல்லிட்டு அவளையுமே அங்கே அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இவ்வளோ நம்மளோட குடும்ப மானமே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அட்டாக் பண்ணதுமே அவன் கோவமாகி போயிட்டு, உங்களை நான் வந்து கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வெளியே இருந்து இவ்வளோ அவங்க அம்மாவுமே அதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமான கோவமாயிட்டு, குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறிட்டுருக்கு, இவளோட சொத்துல தான் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து பேசாமல் இவ்வளோ நீ போட்டு தள்ளிடு, நான் வந்து உனக்கு என் பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் மேலே இன்ஜெக்ஷன் போட போகிறா. பட் அவங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு நீ வந்துட்டு சாக போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு அங்கே குத்த வந்தா. அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து அவளை அங்கே பிடிச்சிட்டு அங்கே காப்பாற்றிடுறாங்க ஹீரோயினை. அவன் சாரி கேட்குறான் லேட்டாக வந்ததுக்காக. அப்போ அங்கே நம்ம கூ வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னோட டான்ஸே நான் பார்க்க வந்திருக்கேன், இப்போ லின்சி என்ன பண்ண வந்தா தெரியுமா, அவளை கொலை பண்ண வந்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. அவளையுமே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விட சொல்லி. அப்போ அங்கே ஹீரோயின் டக்குன்னு மயக்கமானதுமே அங்கே டாக்டர்ஸ் டீம் எல்லாமே வந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு, வேமா நம்ம வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொன்னதும், ஏய் இப்போ என்ன டவுட்டாக இருக்குது, மாஸ்கை ரிமூவ் பண்ணி நீ யாருன்னு சொல்லி கேட்டால் அந்த லேடி அவங்கள தள்ளி விட்டுட்டு வேமா அங்கே ஸ்ட்ரெச்சர்லேருந்து அவளை இழுத்துட்டு ஓடிடுறாங்க. இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த லேடி வந்து நடத்துகிறவங்க தான். ஸோ ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுட்டு, இன்னைக்கு கண்டிப்பாக நான் உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுறேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் பண்ணுற இந்த வேலை எல்லாமே நீ எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, இன்னும் ஏகப்பட்ட வேலை நான் அதை தான் பண்ண போகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா கூட சேர்ந்து நம்ம குவோட அம்மாவுமே இருக்காங்க. பேசாமல் இவளை கொலை பண்ணிடு, என் குடும்பத்தோட ரெப்புடேஷனுமே கெட்டு போச்சு, உனக்கு நான் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஃபூமே வந்துடுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றிட்டு அங்கே ரொம்ப வந்து கோவப்படுறான். அம்மா உங்களை நினச்சி எனக்கு பயங்கர அசிங்கமாக இருக்குது, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் எப்படிமா இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க, நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணுறேன்னு சொன்னதுமே, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இப்படி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேர்த்தையுமே போலீஸ் வச்சுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம கூ பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஃபூட்டை நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம கூக்கு ஃபைனலாக ரியலைஸ் ஆகிடுது, என்ன நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் அவள் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் அவகிட்ட சாரி கேட்குறான். இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும்
புரிஞ்சுக்கிட்டா தான் சரிதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் போகிறா. அப்போங்க ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவன் கேர் பண்ணிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அது மேலே பதிவு பண்ண பார்த்தியா? ஸோ அந்த அகாடமியே இழுத்து மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு லேடிஸ்க்குமே அந்த அகாடமியால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பிட்டு தேங்க்யூ சொல்கிறா. சரிப்பா, நீ என் கூட சேர்ந்து இப்போ எல்லா ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, பெய்ஜிங்க்கு நீ வருவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஃபேமிலி வந்துட்டு என்னை ஏற்றுக்குவாங்களான்னு சொன்னதும், கண்டிப்பாக ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு வேளை ப்ராப்ளம் பண்ணாலுமே உன்னை நான் எப்பயுமே யாருக்காகவும் லெட்டன் ஆக விட மாட்டேன், உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னதும் அவள் ஹாப்பியாகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.